இந்த பாலம் பழுக்கட்டேன் ஒரு மாதம் தூரம் வாங்கி போன மாதம் வரும்போது படுத்துருந்துடா ஒரு பையன் வந்து காய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என் வீட்டுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அத்திப்பழ பிடுங்க போகிறோம். ஆல்ரெடி அத்திப்பழ பிடுங்க 2 பயிலுக்கு முன்னாடி போயிட்டாங்க. நம்ம வர சொன்னாங்க, சரி போகிற வீட்டு எடுத்துருவோம்னு சொல்லி முன்னாடி போக சொல்லிட்டேன். முன்னாடி போயிட்டாங்க. நம்ம இன்றைக்கி அத்திப்பழம் பிடிங்க வேறு எவ்வளோ சாப்பிட்லாம். வாங்க வீடியோ கிளப்பலாம். அங்கே போயிட்டு கன்வின்ஸ் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் ரொம்ப தூரம் போகணும். இப்படியே இந்த பாதையிலே நடந்து போகணும் ரொம்ப தூரம். ஒரு கேணி இருக்குது. இந்த கேணியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த கேணியை பார்த்துருப்பீங்க. இந்த கேணிக்குள்ளே இறங்கி தேன் எடுத்தான். ஆமாம், இந்த வீடியோ பார்க்குறதுன்னா கீழே லிங்க் தெரியும், மறக்காமல் டச் பண்ணி பார்த்துருங்க. இந்த கேணிக்குள்ளே இறங்கி தேன் எடுத்தான். நல்லா எடுத்தான் காய் உட்காந்து வெயில் அந்த போடு ஓடுதுடே. மழை வர போகிற அன்னைக்கு வெயில் இந்த போடு ஓடுதேடா. நேற்று நல்ல மழை. அப்படி கீழே ஓட்டுருங்க. அந்த எடுக்குறியா? 10 நாள் ஆகுமா? 10 நாள் ஆகும். என்ன எடுக்காத வீடியோ அப்புறம் எப்படி எடுக்கிறது? என்ன எதுக்கு எடுக்குது? ரொம்ப ஒட்டுவாத்துக்கு வழுக்க தெரியும். என்னப்பா கொஞ்சம் முத்தா காய் இல்லாமல் பிஞ்சு காயாக பிடுங்கப்பா. முத்தா காய் இல்லாமல் பிஞ்சு காயாக பிடிக்கிட்டு வாப்பா. ஒரு 1/2 கிலோ பிடிக்கிட்டு வாப்பா. 1/2 கிலோவா? 1/2 கிலோவா? ஒரு காய் எப்படி காய் காமி? எப்படி காய்? இப்படி காய் என்ன போய் என்ன விற்க போறியா? இப்போ இப்படி விற்க போறியா? என்ன வேண்ட சொல்லுவேன்? என்ன நீ போய் காய் பிடுங்குவ, அன்னைக்கு விற்ப, நாளைக்கு பணக்காரனாக. அந்த அத்துக்காய் வித்தாடா பணக்காரனா போவா நீ. ஆவாடா டேய். 1 கிலோ எவ்வளோ தெரியுமாடா? அது 1 கிலோ எவ்வளோ தெரியுமா? அத்திப்பழம் அத்திப்பழம் தான்டா அது. அத்திப்பழம் 1 கிலோ 1000 ரூபா. தேனில் ஊற வச்சது. அத்திப்பழம் தானே காசு. காய் பிஞ்சு காய் 1000 ரூபாய்க்கு எது வாங்குவேன் அவனுக்கு? உன்னை அது 500 ரூபாய்க்கு விற்கலாம்ல. அத்திப்பழம் ரேட்டு கூடடா. பழுக்கும்டா. பழுத்து வட்ட விடுறதுல சும்மா கொட்டுருவாண்டா. யாரும் பிடிங்கி சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் வந்தாதே இல்லைன்னா குருவி எதுவும் சாப்பிட அதிகமாக யாருமே இங்கே வரமாட்டான். மலை ஏத்தி வந்து இதோட பெரிய பெரிய பழமாக இருக்குங்க கொடைக்கானலில். மலை ஏத்தி இது நாட்டு ஏத்தி. அதே இந்த பழம் பழுக்கட்டேன். பழம் பிடிங்க. அந்த பழத்தை என்னன்னா பிடிங்கி வெயிலில் காயப்பட்டு தேனில் ஊற சாப்பிட்டா நல்லது. உடம்புக்கு ரொம்ப நல்லதுடாது. அதனால தான் அது ரேட்டு கூட 1000 ரூபா 1 கிலோ. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃப்ரீயாக கொடுப்பான். அதே நம்ம சப்ஸ்கிரைபரு பழம் பழுக்கட்டேன். பழம் பழுக்க விட்டு என்ன பண்ணுறோம்னா தேனில் ஊற வச்சு 1 கிலோ தேனில் ஊற வச்சு 1 கிலோ 1000 ரூபான்னு விற்கிறாங்க. நம்ம வந்து ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் கொடுப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரீயாக கொடுத்தா எல்லோரும் நல்லது. காய் பிடிங்கிட்டு வா. இது வந்து வெஞ்சனம் சாப்பிட்லாமா? அப்படி தெரிஞ்சிருக்கா? என்ன ஆகி போச்சு ரேட்டு? இல்லை கிடைக்காத பழம்பட. அதெல்லாம் கிடைக்காத காய்டாத. இதெல்லாம் அந்தந்த சீசன் கிடைக்கும். மாதத்தில் மாதம் ஒரு 40 நாளைக்கு ஒரு தடவை வச்சுக்கலாம். 1.5 மாதம் 1.5 மாதத்துக்கு தூரம் காய்க்கும். போன மாதம் வரும்போது பழுத்து இருந்துச்சுடா ஒரு தடவை வரும்போது. அது நம்ம ஒரு 2 நாள் நம்ம வந்து தள்ளி வந்துட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த வீடியோ அப்படியே இருட்டாகுது. மழை வெயில் அடிக்கல. நீ புதற்கில் வந்து எடுத்தனா இருட்டாது தெரியும். இது பேர் புதர் கடைங்க. சொன்னால் நம்ம வாருங்க உள்ளது. இது பேர் புதர் கடை. அது கருவேலாம் மரம் தான் உள்ளே இருக்குது. சீமை கருவை ஃபுல்லாக கொட்டலாகவே இருக்குது பாருங்க. வந்து புதருன்னு சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல அடிக்காதா உனக்கு? அந்த இடத்துல அடிக்காதா உனக்கு? அதான் இன்னும் புரிண்டோடா.
ஆனால் போதும் மேடம் இம்புட்டு பத்தாதா ஒரு வீட்டுக்கு? டேய் டேய் அதிகமாக பிடுங்காத. அதிகம் பிடுங்க நம்ம பழம் பழுக்க விட்டு நம்ம பிடிங்கி சாப்பிட்றோன்னு. காய் அதிகமாக பிடுங்க. காய் அதிகமாக பிடிங்கி சாப்பிட்லாம். இது வெஞ்சம் வச்சு சாப்பிடுவாங்க, இதை வறுத்து சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு வந்து இது பழம் பழுக்க விட்டு தேனில் ஊற வச்சு நம்ம சர்க்கரை இருக்குல்ல அதுக்கு கொடுப்போம். அது உழுப்பாதான் நான் கிடக்குது மேலே மேலே எக்கத்தப்பன காய் கிடக்குது. மேலே எக்குதுப்பா காய் கிடக்குது கடந்தா கடந்தா கட்டுறது முக்கியம், நம்மளும் முக்கியந்தே. நீங்கள் சொல்லுவீங்க நீ யார்? இதான் கருவேப்பிலை பழம் அது. கருவேப்பிலை பழம். இந்த பழமும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நல்லாயிருக்கும் சாப்பிட. கருவேப்பிலை பழம் அது மிளகு சைஸ் தான் இருக்குங்க. ஆலமரமாக இருக்கும்டா. அப்படியே கிலோ வர பிடிச்சிக்கிறேன். அப்படியே தூக்கி போகிறேன். பிறக்கு பிறக்குடா. காய் எவ்வளோ காய் பிடிக்குது காமிங்க. காய் பிடிக்குது. இது வந்து வெஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காய் வெஞ்சம் சாப்பிட்டோம்னா நம்மனத்தை கண்டா அடுத்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி வைப்பேன் எப்படி வெஞ்சம் சாப்பிட்றாங்க. அடே இங்கே காய் விழுந்து ஸ்டாடி ஒரு காய் விழுந்து வளைக்கிறா. அடுத்த டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம்டா பழமா. அதில் நான் இதை விட அது நல்லா கிடக்கும். அப்படின்ட்டு வாடா அதில் இந்தா பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நம்ம சப்ஸ்கிரைப்லாம் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு பார்க்குறோம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.